இது நம்ம முன்னாடி கிளேல ஸ்கல்ப் பண்ண விநாயகர். இன்னைக்கு அவரை க்ரோஷே பண்ணலாமா? நீங்க எல்லாரும் இந்த மாதிரி நிறைய கொலு செட்ஸை பார்த்திருப்பீங்க. அண்ட் அதுதான் இன்னைக்கு என்னோட கான்செப்ட், விநாயகர் கானசபா. ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட் இந்த 5 கலர்ஸை செலக்ட் பண்ணி க்ரோஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு விநாயகருக்கும் ஹெட், பாடி, தும்பிக்கை, இயர்ஸ் அண்ட் டர்பன் இது எல்லாத்தையும் க்ரோஷே பண்ணி 5 பேசஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கியூட் தபலா செட்டை க்ரோஷே பண்ணிக்கிட்டேன். அண்ட் தபலால டியூன் போடுறதுக்கு மெயினே அந்த கட்டை, அதாவது சைடில் இருக்கிற அந்த உட்டன் பிளாக்ஸ், அதுக்காக அலுமினியம் வயரை கட் பண்ணி உள்ள சொருகிட்டேன். அடுத்து ஒரு வீணை, ஒரு நாதஸ்வரம், ஒரு குட்டி மிருதகம் அண்ட் ஜால்ரா இது எல்லாத்தையும் தனித்தனியா க்ரோஷே பண்ணிக்கிட்டேன். நெருப்பு இல்லாம புகையாது, மைக் இல்லாம கச்சேரியே நடக்காது. ஸோ அதுக்காக ஒரு குட்டி மைக் ஸ்டாண்டை க்ரோஷே பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லா விநாயகரும் ரெடி. ஆனால் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், அவரோட தந்தங்கள். அண்ட் அதை எனக்கு ஞாபகப்படுத்தினது இந்த பிக்சர் தான். இது நிரஞ்சனான ஒரு 11 year old சப்ஸ்கிரைபரோட ஓன் டிசைன். அமேசிங்ல 11 yearsலேயே இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. அப்போனா என் ஏஜ் வரும்போது ஷீல் டூ ஒண்டர்ஸ். கீப் ப்ராக்டிசிங். சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாமா? गणनायकाय गणदैवताय